வணக்கம். இன்றைக்கி ஜானூஸ் கிச்சனில் ஒரு ஹெல்தியான முளைக்கீரை பூண்டு கடையல் செய்யலாம். இந்த மாதிரி நல்லா திக்காக கடைஞ்சி கலர் மாறாமல் கடைஞ்சி இதை சாதத்தில் போட்டு இதில் நல்லெண்ணெயோ இல்லை நெய்யோ ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இதை செய்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருந்தேன். அந்த தண்ணி லேசாக கொதிக்க ஆரம்பிக்கும் பொழுது 20 பல் பூண்டு தோல் உரித்து போட்டிருக்கேன். சின்னதாக ஒரு தக்காளி, சின்னதாக ஒரு வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். காரத்துக்காக 5 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இதில் பூண்டு தான் ஜாஸ்தி இருக்கணும், வெங்காயம் தக்காளிலாம் ரொம்ப கம்மியாக இருக்கணும். இப்போ இதை மூடி போட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 80%க்கு வேக வச்சுக்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு. இதில் ஒரு கட்டு முளைக்கீரையை நல்லா ஆஞ்சி சுத்தம் பண்ணி கழுவி வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கிறேன். இந்த கீரை எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது கூட இந்த கீரைக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு இப்போவே சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து கொடுத்துடலாம். இந்த மாதிரி கலந்த பிறகு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சிடலாம். இந்த கீரை கொஞ்சம் நேரத்தில் வெந்துடும். மூடிலாம் எதுவும் போடாமல் திறந்து வச்சே வேக வைக்கணும். கொஞ்ச நேரத்தில் கீரை நல்லா வெந்துடும். ஒரு தண்டை எடுத்து நசுக்கி பார்த்தா நல்லா மசிஞ்சிருக்கும். இப்போ கீரை நல்லா வெந்துருச்சு. இது இருக்கட்டும். இந்த கீரைக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். 2 ஸ்பூன் எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு போட்டிருக்கேன், கொஞ்சம் சீரகம் போட்டிருக்கேன். இதெல்லாம் பொரிஞ்ச பிறகு கொஞ்சமாக வாசனைக்காக தாளிப்பு வடகம் சேர்த்துருக்கேன். இந்த தாளிப்பு வடகம் ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். தாளிச்சாச்சு. இப்போ இதை இந்த கீரையில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு இதை எல்லாத்தையும் ஒரு கீரை கடையிற சட்டியில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கீரை கடையிற மத்தால் இதை நல்லா கடைஞ்சி கொடுத்துடலாம். இந்த பூண்டெல்லாம் நல்லா வெந்து மசிஞ்சு வந்துடும். நல்லா நைஸாக கடைஞ்சிக்கலாம். மிக்சிலலாம் போட வேண்டாம். இந்த மாதிரி கீரை கடையிற சட்டியிலேயே நல்லா கடைஞ்சி விட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா மசிஞ்சிருச்சு. அவ்வளோதாங்க, ஒரு ஹெல்தியான கீரை கடையல் ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.